எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம்? அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும், தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை. அரசியல் கட்சியை பதிவு செய்யக்கூடிய கடமை அதற்கு இருக்கிறது. யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு எண் தருவது அதனுடைய கடமை. அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை. இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன. ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியா நடைபெறுகிறது? இல்லை, சிஏஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்புகிறோம். இந்த வேலையை ஏன் தேர்தல் ஆணையம் செய்கிறது? ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை RSS செய்கிறது. நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள், மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள். ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அது இறங்கி இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் 11 ஆவணங்களை அது கேட்கிறது. முதல்ல இந்த நடைமுறை சிக்கலை பற்றி எல்லோரும் சொன்னார்கள். இந்த நடைமுறை சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை. இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பொருளாகிவிடும். மழை காலம், அதனால் வேண்டாம். சரி, மழை நின்ற பிறகு செய்யலாமா? அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும். கிறிஸ்துமஸ் காலம், எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா? செய்யலாம் என்று பொருளாகிவிடும். அது அல்ல. ஒவ்வொரு BLO பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்க போடுறாங்க. அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள். இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும், அல்லது ஆதார் கார்டு கட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் சேர்ந்துரும். அட்ரஸ், பேரு, அப்பா பேரு, வயசு. உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க. தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனா ஓட்டு போட்டு வந்துடலாம், அவ்வளவுதான். ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன, அல்லது உன் கணவர் பெயர் என்ன, அல்லது உன் மனைவி பெயர் என்ன, இவர்கள் ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் மூலம் பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுறான். 2002ல் எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பூத் லெவல் ஆபீசர் வந்து உதவி செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும். செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது. இதுதான் நடைமுறை சிக்கல். அதுல பேர் இல்லைன்னா உன் பேர் சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் கைட்லைன்ஸ். உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான். 2002 அல்லது 2003 நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல இவனால எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல. சொல்றான், ஓரலா சொல்றான், நாங்க நடத்துறோம், எஸ்ஐஆர் அப்ப நடத்தணும். 2001 தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு. 2002 நமக்கு பொருந்தாது. அதுக்கு பிறகு 2006 தான் எலெக்ஷன் நடந்துச்சு. 2002 நடந்த எஸ்ஐஆரின் படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்து ஒரு 13-12 ஆவணங்களை சொல்றான். அதுல இந்த 3 ஆவணங்கள் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கடுமையா கண்டிச்ச பிறகு ஆதார் அட்டை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்திருக்கிறான். BLO வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியுங்கிற அதிகாரத்தோட, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், மறுத்தாலும் மறுக்கலாம். அந்த அதிகாரத்தோடு 12வது ஆவணமா ஆதார் அட்டை சேர்த்திருக்கிறாங்க.
இதுல என்ன கேட்கிறான்னு சொன்னா, உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை. சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும். அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தா காட்டணும். 11 ஆவணங்களும், அவன் கேட்கிற 11 ஆவணங்களும் ஆதார அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது வேறு ஏதேனும் ஆவணங்களையோ காட்ட வேண்டும். அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த 11 ஆவணங்களையும். அதை காட்டலன்னா உன் பேர் அதில் இருக்காது, இடம்பெறாது. இத இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள், யாரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவை என்ஆர்சி என்கிற பெயரேடு, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்கிறத பத்தி, தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற தில்லுமுள்ளு, அதுக்கு தனி, அது ஓட்டு திருட்டு, அது தனி நடவடிக்கை, அது தனி நடவடிக்கை. ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது, முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்களிடத்தில். இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்தில் எந்த பதிவும் இல்லை. அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல. ஜாதகம் எழுதி வச்சிருந்தா கூட அதை ஒரு ஆவணமா அவன் எடுத்துக்குவானான்னு தெரியல. அந்த 11 ஆவணத்தில் அது இல்லை. இப்ப எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்னுடைய ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்குது. எனக்கு வந்து கார்பரேஷன்ல நான் பிறக்கல, அதனால எந்த ரெக்கார்டும் கிடையாது. கிராமத்தில் பிறந்த எனக்கு இருக்கிற ஒரே ஆவணம் ஸ்கூல் SSLC புக்கில் இருக்கிறது தான். நான் பிறந்தது உண்மையிலே வந்து ஆவணி மாசம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி. ஆனா என்னுடைய ஜாதகத்தில், என்னுடைய ரெஜிஸ்டர்ல ஜூலை 10 எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜூலை 10, 1962. அது உண்மையான தேதி இல்லை, ஒரு தோராயமா போட்ட தேதி. அது எப்படி போடுவாங்கன்னா, இப்படி கையை பிடிச்சி காதை தொட சொல்லுவாங்க. இந்த வலது கையை எடுத்து இடது பக்கம், அல்லது இடது கையை எடுத்து வலது பக்கம் காதை தொட்டா இவனுக்கு 5 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு மாதத்தை போட்டு, ஒரு தேதியை போட்டு, அப்ப யாரு ஹெட் மாஸ்டரா இருக்காரோ அவர் போடுற தேதி தான் நம்முடைய பிறந்த நாள். அவர் விருப்பத்தை அந்த மாதிரி போட்டுருவார். அப்படிதான் வந்து இருக்கும். இப்ப எனக்கு வந்து பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை காட்ட முடியும். என் தாய்க்கு பிறந்த தேதியை ஆதாரத்தை காட்ட முடியாது. ஸ்கூல் சர்டிபிகேட் கிடையாது. சரி, வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி உண்டா? எங்க பரம்பரையில யாருக்குமே சொத்து கிடையாது. எனக்கு என் பேர்லயும் கிடையாது, எங்க அப்பா பேர்லயும் கிடையாது, எங்க அம்மா பேர்லயும் கிடையாது, எங்க தாத்தா பேர்லயும் கிடையாது. சும்மா புறம்போக்கில் ஒரு 10 குடிசையில தான் எல்லாருமே வாழ்ந்தோம். எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது. நீண்ட காலமா பட்டா இல்லை. இப்ப நான் தலையெடுத்த பிறகுதான் பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவுக்கான ஆதாரமும் கிடையாது. அப்படி பட்டா சீட்டு இந்த வீட்டில் இல்லை. தேடினா எடுத்துடலாம். இப்ப எங்க அம்மாவுக்கு நான் எந்த 11 ஆவணத்தில் எந்த ஆவணத்தை காட்ட முடியும்? அவங்க இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க, இந்த தேதியில தான் பிறந்தாங்க, அவங்களுக்கு இந்த வயசு என்று ஆதாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும்? பேர் சேர்க்க முடியாது, வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது. இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் 25% பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களை அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை. குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது. நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது, வேலை வாய்ப்பு கேட்க முடியாது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அரசு நலத்திட்டங்களையும் உன்னால பெற முடியாது. இந்த தலைமுறையில பெற்றோரும் வச்சுங்க, அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகளாக்கப்படுவோம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மெக்சிகோவிலிருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள், வாக்குரிமை அல்லாதவர்கள், குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில், ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கான முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள். அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்கள் ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும். இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, யூகம் கிடையாது. இதான் 20 வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது. இதெல்லாம் ஏன் RSS செய்யறா அப்படின்னு சொன்னா,
இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம், அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம்.